ஆசைதானடா மனிதனுக்கு ஆபத்து. சை. சித்திரகுப்தா பிரபு, யார் இந்த 6 பீஸ்? அதை தட்டு. நீங்கள் என்ன பாவம் செய்தீர்கள்? நரகமா இல்லை சொர்க்கமா? கூறுங்கள். ஊரையா? பிரபு என்ன அவர் காது கேட்காதவராம் பிரபு. அப்ப நான் இவ்வளவு நேரம் பண்ண ஃபன் அவனுக்கு கேட்டிருக்காதா? கேட்டிருக்காது பிரபு. நீ மூடின்னு உக்காரு. ஐயா, பூமியில நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஐயா. இருந்தாலும் நாங்க கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஐயா. நரகம் ஒன்றும் எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. நாங்க நரகத்துக்கே போறோம் ஐயா. நீங்கள் ஒன்றும் பாவம் செய்யவில்லை. உங்களை படைத்த பிரம்மதேவன் தான் உங்களுக்கு பாவம் செய்து விட்டான். சித்திரகுப்தா, பிரபு, இவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வை. போங்கள். வாங்கடி, அவார்டு பம்சிடுங்க. வரீங்க, அழைத்து செல்லுங்கள். கொஞ்சம் வேகமா தான் வீச. மாசம் சம்பளம் வாங்கல நீ. அடே சிலேட்டு மூஞ்சி சித்திரகுப்தா, பிரபு, என் ஆட்சி முறை எப்படிடா இருக்கிறது? வாயில ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்திட்டு உட்காந்து வேலை பாரு. ஆமா, எவனோ ஒருத்த ஃபன்னே வரலன்னு சொன்னானே. எங்க அவன்? டேய் பருப்பி மண்டா, வாடா இங்க. பிரபு வா. வந்தேன் பிரபு. போடா பின்னாடி. ஐயோ லூசேதா. ஃபன் பார்த்தாயா சித்திரகுப்தா? படிப்பறிவற்ற முட்டாள் என்று நினைத்தால் இவன் சாமர்த்தியமாக செயல்படுகிறானே. இவனை இப்படியே விடுவது நல்லதல்ல. எவ்வளவு நேரம் தான் தேடுவது? எங்க போனார் குப்தர்? ஆஹா, சித்திரகுப்தரே, தனிமையில் அமர்ந்து சோகமாக சோமபானம் அருந்திக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்வது? உங்கள் யாரையும் நம்பி பயனேதும் இல்லை. அதான் தனிமையுடன் தடுமாறிக் கொண்டிருக்கின்றேன். நான் வேண்டுமானால் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல். பூலோகத்திலிருந்து ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் மிகப்பெரிய அறிவாளி. முதலமைச்சரிலிருந்து பிரதமர் வரைக்கும் அவனிடம்தான் ஆலோசனை கேட்பார்கள். ஒரு அரசியல் சாணக்கியனாகவே விளங்குகிறான். அவன் பெயர் கோ ரங்கசாமி. ரங்கு ரங்கு என்று செல்லமாக அழைப்பார்கள். அவனை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? உங்கள் பதவிக்கு நான் வரலாம் என்று அவனிடம்தான் ஆலோசனை கேட்டேன். எனது என் பதவிக்கா? இல்லை குப்தரே, நீங்கள் எப்படியும் தர்மபிரபு பதவிக்கு கண்டிப்பாக வந்து விடுவீர்கள். அப்போது உங்கள் பதவி காலியாகத்தான் இருக்கும். அந்த பதவிக்கு நான் வரலாம் என்று நினைப்பது சரிதானே? அவனுக்கு நான் நன்றாக குழி வெட்டுகிறேனோ இல்லையோ, எனக்கு நீங்கள் நன்றாகவே வெட்டுகிறீர்கள். ஓ ரங்கசாமி, அவனும் என் குல வழிதான். ஆனால் இந்த பூலோகவாசிகளை நம்பக்கூடாது என்பார்களே, அதான் யோசிக்கிறேன். இந்த தருணத்தில் நாம் யாரை வேண்டுமானாலும் நம்பலாம். நமக்கு காரியமாக வேண்டும், அவ்வளவுதான். நானும் வந்ததிலிருந்து பார்க்கின்றேன். ஒரு கையை பின்னாலே வைத்துள்ளாயே, கையில் எதுவும் பிரச்சனையா? அது இல்லை குப்தரே. இப்ப பிரச்சனை இல்லை என்றால் கையை முன்னே கொண்டு வா. இல்லை, அது கொண்டு வா. அட, ஓசி குடி குடிக்கும் மோனாய் போல வந்து விட்டு யோசனை சொல்வது போல் நடிப்பு வேறு. ஓசி குடி குடிக்க வந்தது உண்மைதான். அதற்காக நீங்கள் தர்மபிரபு ஆக வேண்டும் என்பது என் நீண்ட நாள் உள்ள கடக்கை. அந்த அக்கறை உண்மைதான். சரி, நீ சொல்லும் யோசனையை முயற்சித்து பார்ப்போம். வா. ஒரு நமஸ்காரம். மந்திரியாரே, இவர்தான் கோ ரங்கசாமியா? ஆமாம் குப்தரே. என்ன சித்திரகுப்தா, எனக்கு கணக்கு எழுதி என்னையே நரகத்துக்கு அனுப்பிட்டு என் தரிசனத்துக்காகவே நீ காத்துட்டு இருக்க போல இருக்கு. என்ன திமிர் இருந்தால் என்னையே அவமரியாதையாக பேசுவாய்? மந்திரியாரே, இவருடைய ஆலோசனை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டுமா? வேறு வழி இல்லை, கேட்டுத்தான் ஆக வேண்டும். என்ன வேறு வழி இல்லை? பூலோகத்தில் வேண்டுமானால் இவர் பெரிய ஆளாக இருக்கலாம். ஒரே கையெழுத்தில் 1000 பேர் உயிரை எடுக்கக்கூடிய நானும் இங்கே பெரிய ஆள் தான். நினைவில் வைத்துக்கொள். பழங்களை பார்க்க வேண்டிய நேரமா இது? சித்திரகுப்தா,
கடவுளை யார் பார்க்கணும் யார் பார்க்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறதே நாம தான். அதனாலதான் இந்த உலகத்துல ஆண்டவனுக்கு அடுத்தபடியா நமக்கு தான் எல்லாருமே பயப்படுறாங்க. முஷ்டியில பலம் முக்கியம் இல்ல, புத்தியின் பலம் தான் முக்கியம். அதனாலதான் பிளாக் பெல்ட் கராத்தையை பார்த்தா பயப்படுறதை விட பார்த்தா ஆளாளுக்கு அலறாங்க. சரி, நேராவே விஷயத்துக்கு வா. யாருக்காக யாரோட குடியை கெடுக்கணும்? என்னுடன் சேர்ந்து யமனின் குடியை கெடுக்க வேண்டும். அதாவது பதவியில் இருக்கும் தர்ம பிரபுவை துரத்திவிட்டு அந்த பதவிக்கு நான் வர வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஆலோசனை இருந்தால் கூறுங்கள். கஷ்டண்டா, யமலோகத்திலும் பதவிக்கு அடிதடியா? ஈரேழு லோகத்திலும் பதவிக்கு ஆசைப்படாத அற்பர்கள் உண்டா?